ஸோ இப்போ இந்த டெக் தமிழ் டாட்ஸினோட இன்னும் யூடியூப் சேனலுக்கான இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் கைன்மாஸ்டரில் உங்களோட யூடியூப் சேனலோட இன்ட்ரோவை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரியான மாடர்னான இன்ட்ரோ வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட 16:9 அப்படிங்கிற ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் இமேஜ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட சஜஷனில் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் யூடியூப் சேனலோட பாதி நேம் வந்து ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிராண்ட் நேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு கிராஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, பாதி வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட பாதி யூடியூப் சேனல் நேம் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கு பிளாக் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒயிட்டுக்கு பிளாக் தான் பெஸ்ட்டான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூஸ் பண்ணி அதை கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட செகண்ட் டெக்ஸ்டான டாட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு கலர் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். இது மாதிரி வந்து அப்போ தான் வந்து ரொம்பவே லுக்காக உங்களுக்கு மாடர்னாக தெரியும். ஸோ டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது இப்போ டபுள் கலரில் தான் உங்களுக்கு மாடர்னான டெக்ஸ்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ண பார்க்க அப்படின்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டாட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா டைம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறது தான் டைம் லைன். ஸோ இப்போ இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இன் அனிமேஷனில் நிறையாவே கொடுத்துருப்பாங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன், அதாவது பாப் அப் இந்த பாப் டவுன், இந்த அனிமேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதான் பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். கீழே அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்பீடு வந்து 1.5 வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக இதாகும், இல்லை ரொம்ப வேகமாகவே இன் அனிமேஷன் வந்துடும். அண்ட் அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் அப் அண்ட் ஸ்னாப் டவுன், இந்த ரெண்டு அனிமேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு அனிமேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மாடர்னான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி 1.5 வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் நான் சொன்ன அந்த ரெண்டு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்கள். அந்த பாப் அப் அண்ட் பாப் டவுன் அல்ல இன் அவுட் அண்ட் இந்த பாப் டவுன் அண்ட் பாப் அப் அதே யூஸ் பண்ணுங்கள். ஸோ பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு கொடுத்ததுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட அந்த ஸ்பீடும் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மற்றதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எது ஓவராலாக ட்ரை பண்ணி பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே இந்த மாடர்ன் டெக்ஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குது பாப் டவுன் பாப் அப் இந்த ஆப்ஷன் தான். ஸோ அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் அனிமேஷனில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்னாப் க்ளோஸ் இல்லை ஸ்னாப் அப் இல்லை ஸ்னாப் டவுன் இல்லை ஸ்னாப் இன்வெர்ட் கூட யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ரொம்பவே லுக்காக தான் இருக்கும். ஸோ ஸ்னாப் அப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக் தமிழ் அப்படின்னு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் தான் அந்த டாட்ஸுங்க டெக்ஸ்ட் வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெக் தமிழ் எங்கே வருது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த டாட்ஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது அதுக்கப்புறம் வந்து அது ஓப்பன் ஆகாத மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக் தமிழ் ஃபஸ்ட்டு வந்துடும், டாட்ஸ் அதுக்கப்புறம் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்த லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பென்சில் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் இருக்கும், நீங்கள் பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ராயிங் டூல் இது ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண பின்னாடி இதோட இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷனில் வந்து ட்ரா இன் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து 2 வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும், ஸ்லோவாக க்ளோஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இதோட அவுட் அனிமேஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரேஸ் பை ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுவும் 2 வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இப்போ க்ரியேட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்க பாட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த அனிமேஷன் கிடச்சிருக்கும். ஸோ டெக் தமிழ் டாட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் வேணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து வீடியோ டெக்ஸ்ட் எடிட்டிங் பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி சொல்லித்தரேன், அதில் ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த டெக் தமிழ் டாட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக் வித் திலகையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.